AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஆற்றல் பெறும் நடவடிக்கையில் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் தற்போது முன்னிலை வகிக்கிறது. அதே சமயம் நாட்டில் பொறியியல் வல்லுநர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதிலும் அது முனைப்பு காட்டுகிறது என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜைட் அமிடி தெரிவித்தார். மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக வரிசையில் பெர்லிஸ் மலேசிய பல்கலைக்கழகம் இந்த திட்டத்தில் மிக முக்கியமான பங்கை ஆற்றுகிறது என்று அவர் சொன்னார். அந்த வகையில் செயற்கை நுண்ணறிவு துறையை தோற்றுவித்ததன் மூலம் நாட்டின் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சியின் நிலையை அது வலுப்படுத்தும் என அவர் தெரிவித்தார். மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் நம்மிடம் 6 பல்கலைக்கழகங்கள் உள்ளன என்றும் அவர் சொன்னார். பல்வேறு துறைகளில் தற்போது மலேசியாவுக்கு ஏறத்தாழ 60,000 பொறியியல் நிபுணர்கள் தேவைப்படுகின்றனர் என்று யூனிமெப் வளாகத்தில் நடைபெற்ற நிருபர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.